வெல்கம் டு டே 9 ஆஃப் தானியல் சீரிஸ். ஒரு நாள் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் அவருடைய அரண்மனை மேலே ஏறி தன்னுடைய ராஜ்யம் முழுவதையும் சுற்றி பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது. என்னென்னா, இதெல்லாம் என்னுடைய பராக்கிரமத்தினால் அது உண்டானது, என்னுடைய வல்லமினால் நான் இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை நான் எழுப்பியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமை அவருக்குள்ளே வந்துடுது. அந்த பெருமை நிமித்தம் உடனே கர்த்தருடைய சத்தம் வானத்திலிருந்து உண்டாகி அவரை மனுஷனிடத்துலேருந்து கீழே தள்ளி மாடி எப்படி புல்லை திங்குமோ அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார். சில காலங்கள் சென்ற பின்பு அதுக்கப்புறம் தான் ஒரு உணர்வு வருது, நம்ம பண்ண பெரிய தப்பு என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இது எல்லாமே கர்த்தரால் உண்டானது, அவருடைய நாமத்துக்கு தான் நான் மகிமை செலுத்தணும், அவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணணும், நான் தெரியாதனமாக அந்த தப்பை பண்ணிட்டேங்கிற ஒரு உணர்வு அடைகிறார். இன்றைக்கி நம்மளுமே கர்த்தருடைய கிருபையினால் நம்ம உயர்த்தப்பட்டிருக்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஆனாலுமே நம்ம என்ன சொல்லிடுவோம், டக்குன்னு இதெல்லாமே நான் உருவாக்குனது, என்னால் தான் இப்படி ஒரு காரியம் நடந்தது, நான் இல்லைன்னா இது நடந்திருக்கவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பெருமைகள் நமக்குள்ளே வந்துடுது. நீங்கள் அப்படி பெருமைப்படுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா அந்த பெருமையின் கால் என்னை விட்டு நீங்கி போகணும்னு சொல்லி. கண்டிப்பாக அதை மாற்றுவார்.